வணக்கம் பிள்ளைகளே. இந்த உலகத்தில் சிலர் தங்கம், செல்வம், வீடு, வசதி எல்லாம் கொண்டிருந்தாலும், மனதில் அமைதி மற்றும் உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏன் இப்படி ஆகிறது என்று சிந்தித்துப் பார்த்தீர்களா? செல்வம் வந்தபோது பேராசை வளர்ந்தால், பெற்றோரை மறந்தால், மற்றவர்களை தாழ்வாக நினைத்தால், லாபத்திற்காக மனிதர்களை ஏமாற்றினாள். அப்போது அந்த செல்வம் ஆசீர்வாதமாக இல்லாமல் வாழ்க்கைக்கு ஒரு பாரமாக மாறிவிடும். இந்த உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கையில் இருக்கும் செல்வம் உங்களுடைய முயற்சியால் மட்டும் கிடைத்தது அல்ல. அது கர்மமும் இறைவனின் அருளும் சேர்ந்ததால் தான் வந்தது. நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் உண்மை மற்றும் நேர்மையான வழியில்தான் இருக்க வேண்டும். ஏமாற்றம் அல்லது அநியாயம் மூலம் வரும் பணம் ஒருபோதும் மன அமைதியை தராது. செல்வம் சுகபோகத்திற்கும் சுயநலத்திற்கும் மட்டும் பயன்படுத்தப்பட்டால் அது மெதுவாக மறைந்து போய்விடும். ஆனால் அதே செல்வம் தர்மம் செய்யவும் ஏழைகளுக்கு உதவவும் பயன்படுத்தப்பட்டால், கோவில்களுக்கு உதவி செய்யவும் பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கவும் பயன்படுத்தப்பட்டால் அது புண்ணியமாகி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த உலகத்தில் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இன்று உயரத்தில் இருப்பவர் ஒரு கணத்தில் செல்வத்தையும் மரியாதையையும் இழந்து விடலாம். இதுவே கர்மாவின் சட்டம். இப்போது உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் கர்மா சரியான நேரத்திலும் சரியான தருணத்திலும் வந்து சேரும். இந்த காலத்தில் பல நேரங்களில் கர்மா இந்த வாழ்க்கையிலே விளைவை காட்டுகிறது. அதனால் உங்களிடம் இருப்பதற்காக நன்றியுடன் இருங்கள். பெற்றோர்களை மதியுங்கள். வாழ்க்கையில் எப்போதும் பணிவாக இருங்கள். மற்றவர்களை அன்புடனும் கருணையுடனும் அணுகுங்கள். எந்த மனிதரையும் எந்த விதத்திலும் குறை கூறாதீர்கள். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, நம்பிக்கை அல்லது தோற்றம் காரணமாக ஒருபோதும் இகழாதீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு தர்மத்தின் வழியில் நடந்து செல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய செயல்களை இறைவன் மட்டும் பார்க்கவில்லை. இறைவன் படைத்த இயற்கையே அமைதியாக அனைத்தையும் சாட்சி வைத்து பார்க்கிறது. இந்த உலகத்தில் செல்வம் இங்கேயே தங்கிவிடும். ஆனால் நீங்கள் செய்த நல்ல செயல்களும் தர்மங்களும் மட்டுமே உங்கள் ஆன்மாவுடன் பயணம் செய்யும். இதுவே சித்தர்கள் கூறிய காலத்தால் அழியாத ஞானம். செல்வம் வீட்டில் தங்கலாம், ஆனால் தர்மம் மட்டுமே ஆன்மாவுடன்